அரசியல் கருத நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோது இனியும் சிறப்பு நாம் தமிழர் கட்சியிலிருந்து தென்னகம் விஷ்ணு அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு. நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். புதிய தலைமுறை நெறியாளர் திரு விஜயன் அவர்களை போலீசார் ஒடுக்குமுறைக்கு உள்ளாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சீமான் அவர்கள் ஒரு கண்டன அறிக்கையை வெளியிட்டிருக்காரு. என்ன பின்னணி இதுக்கு? முழுமையான பின்னணி என்னன்னா, அது ஒரு காவல்துறை தரப்பு ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. அது முழுசா அது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது இல்லைன்னா, காவல்துறை எப்பயுமே ஆளுங்கட்சிக்கு எதிராக தான் அது சோடிக்கும். அது முழுமையான தகவலை பார்த்துட்டு அடுத்தடுத்து நம்ம பேசுவோம். நமக்கு என்னன்னா, இப்ப தாவேகாவிற்கு எதிராக யாராவது ஒருத்தவங்க பேசலாம், தாவேகாவுக்கு எதிராக ஏதாவது ஒரு கருத்தை பதிவு பண்ணா அது பெருமளவுக்கு தாக்கத்தை உருவாக்குது அப்படின்னாலே அவங்க கைது பண்ணி சிறைப்படுத்தக்கூடிய வேலையை இந்த தாவேகா அரசு செய்யுது. ஆனா இப்ப வரைக்கும் சிறைப்படுத்தல யாரையும். ஏற்கனவே முக்தார், திருச்சி சூர்யா சிவா போன்றவர்கள் ரொம்ப ரொம்ப கீழ்த்தரமா அந்த மாதிரி நபர்களை நீங்க கைது பண்ணலாம், அது பிரச்சனை இல்லை. ஆனா அரசியல் கருத்து உங்களுக்கு எதிரான ஒரு கருத்தை ஒருத்தவங்க வைக்கிறாங்க அப்படின்னா, உங்களுக்கு எதிராக ஒருத்தவங்க பேசுறாங்க அப்படின்னா அவங்களை நீங்க விசாரணைங்கிற பேர்ல நீங்க எதுக்கு முதல்ல அச்சுறுத்தக்கூடிய வேலை எதுவும் செய்றீங்க? முதல்ல ஒரு கருத்து பதிவு பண்றாங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம்? காவல்துறை வச்சு நேரடியாக கூட்டு அழைப்படுத்தி கூட பேசலாம். சைபர் கிரைம் வச்சு நேரடியாக தொடர்பு கொண்டு கூட கேட்கலாம். உளவுத்துறை வச்சு நம்பர் எடுத்து நீங்க நேரடி என்னங்க அப்படி பேசிருக்கீங்க, உங்க மீது விசாரணை வந்திருக்கு, என்ன சொல்றீங்க, எதுக்கு இப்படி பேசுறீங்க, நீங்க அழைப்படுத்து கேட்கலாம். இல்லையா நீங்க நேரடியா எதுக்கு வாங்க, காவல் நிலையத்துக்கு வாங்க, அதை பத்தி விளக்கம் கொடுத்துட்டு போங்க அப்படின்னு கேட்கலாம். அதை விட்டு ஒரு 4-5 காவல்துறை அதிகாரி போயிருது, வீட்டுல போய் இறங்கிறது, இறங்கிய நடந்தே பதட்டம் ஆகிடுறது. முதல்ல போனை புடுங்குறதுக்கு எதுக்கு போனை புடுங்குறீங்க? விஜயன் அவர்களுடைய அலைபேசியை புடுங்கிருக்காங்க. ஏன் அவர் வழக்கறிஞர் கூப்பிடுவாரு, யாரோ கூப்பிடுறாரு, அவங்க தெரிஞ்சவங்க கூப்பிடுவாரு. இதனால உங்களுக்கு என்ன பிரச்சனை? இதை செய்ய வேண்டிய தேவை இருந்துச்சு. இப்ப காவல்துறை அதிகாரிகளா செய்யறாங்கன்னா இல்ல, மேல இருக்கக்கூடியவங்க அவங்க ஒரு நெருக்கடிக்கு உள்ளாக்கணும். இந்த மாதிரி விஜயனை கைது பண்றோம், வேற யாரை கைது பண்ணாலும் நெருக்கடிக்கு உள்ளாக்குங்க, அவங்களுக்கு ஒரு பதட்டம் வரணும், ஒரு பயம் வரணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த மாதிரி காவல்துறை வச்சு செய்ய வைக்கிறாங்க. இப்ப போனை புடுங்க, போனை அப்படி காவல்துறை எதுக்கு வைக்கணும்? இப்ப போன் சம்பந்தமான இந்த அலைபேசி சம்பந்தமான ஏதாவது தவறு நடந்துருச்சு அப்படின்னா நீங்க தாராளமா நீங்க போன கொடுங்க, இது மூலமா யார்கிட்ட பேசிருக்கீங்க, இது மூலமா தவறு நடந்திருக்கு அப்படின்னா நீங்க எடுத்துன்னு வாங்கலாம். அந்த எவிடன்ஸ் அழிச்சிருக்க வாங்கலாம். இது அப்படி கிடையாது. உங்களுக்கு எதிராக பேசினாரு, பேட்டி எடுக்கிறாரு, பேட்டி எடுத்து போட்டா தப்பா? உங்களுக்கு எதிரான கருத்து பரப்புரை செஞ்சா தப்பா? இது எந்த மாதிரி இருக்கு? இதே மாதிரிதான் பாரதிதாசன் அவர்களை கைது பண்ணாங்க. அதே மாதிரி அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களையும் இவங்களுக்கு எதிராக பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லி கைது பண்ணாங்க. அது அப்படி பரபரப்பாக்கி எதுக்கு இந்த வேலை? இப்ப நீங்க ஆட்சிக்கு ஒரு 50 நாள் தான் ஆகுது. 50 நாளுக்குள்ளயுமே கிட்டத்தட்ட தொடர்ச்சியா பார்க்கணும், திமுக சேர்ந்த ஒரு நபரை கைது பண்றாங்க. கிட்டத்தட்ட 4-5 பேரை கைது பண்ணிட்டாங்க. 4-5 பேருமே யாரு? கருத்து பதிவு பண்ணவங்க, தாவேகா அரசுக்கு எதிரான கருத்து பரப்புரை செஞ்சவங்க, ஒரு செய்தி சொன்னவங்க. அவ்வளவு பெரிய குற்றமா? இன்னைக்கு சர்வதேச குற்றமா? அது ஒண்ணும் புரியலையே. இது மிக மிக ஒரு அடக்குமுறையை ஏவக்கூடிய வேலை. திமுக கூட கொஞ்சம் பொறுமையா வச்சுதான் இந்த மாதிரி அடக்குமுறைக்கு உள்ளாக்கும். ஆனா நீங்க 50 நாள்ல எப்படி செய்றீங்க? 6 மாசம் நேரம் கேட்டீங்க, 6 மாசம் பொறுத்துருங்க, அதுக்கப்புறம் நீங்க எங்களுடைய ஆட்சியை பாருங்க. இப்ப 6 மாசத்துக்குள்ளயுமே உங்களுக்கு எதிராக சொல்லி கைது பண்ணீங்கன்னா ஏன்னா அச்சுறுத்தக்கூடிய வேலை செய்றீங்களா? இது வன்மையான கண்டனத்துக்குரியது. இதை நம்ம சீமான் அவர்கள் வன்மையா கண்டிச்சிருக்காங்க. குறிப்பா கடந்த ஆட்சியில நீங்க கூட இந்த மாதிரி விஷயங்கள்ல மாட்டினதை பார்க்கும்போது உங்களையும் உங்க கட்சியினரை திட்டமிட்டே இந்த மாதிரி விஷயங்கள் மாற்றிவிடக்கூடிய விஷயங்கள்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ திமுகவுக்கு சற்றும் சலிக்காம தாவேகா அரசு செயல்படுதா? சற்றும் சலிக்காம இல்ல, அதை விட ஒருபடி மேலேயே செயல்படுது. திமுக ஒரு கொடுங்கோன்மையா, ஒரு 100 கொடுங்கோன்மையா இன்னைக்கு தாவேகா 50 நாளுக்குள்ள செயல்படுதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியும். எந்த ஒரு இடத்துலயுமே மாற்றம் கிடையாது. அங்க திமுக இருந்துச்சு, இங்க தாவேகான் இருக்கு, அவ்வளவுதான். அங்க கருப்பு சிவப்பு, இங்க சிவப்பு மஞ்சள், இவ்வளவுதான் வேறுபாடு தவிர மற்றபடி ஒரு வேறுபாடு கிடையாது. அந்த கூட்டணி அப்படியே இந்த கூட்டணியா நிக்குது. இன்னைக்கு திமுக கூட்டணி இருந்தவங்க இன்னைக்கு தாவேகா கூட்டணி இருக்காங்க. அதே அங்கேயே கொலை, இங்கேயும் கொலை, அங்கேயும் கொள்ள, இங்கேயும் கொள்ள, அங்கேயும் பாலியல் வன்கொடுமை நடந்துட்டே இருக்கும், இங்கே பாலியல் வன்கொடுமை நடந்துட்டே இருக்கும், அங்கேயும் சாதி ஆணவப்படம் நடந்துட்டே இருக்கும், இங்கே சாதி ஆணவப்படம் நடந்துட்டு இருக்கு. என்ன குறைஞ்சிருக்கு? அங்கேயும் ஊழல், இங்கேயும் ஊழல், அங்கேயும் லஞ்சம், இங்கேயும் லஞ்சம், அங்க மின்சார கட்டணம் உயருது, இங்கேயும் உயருது. என்ன மாறுபாட நீங்க கண்டுட்டீங்க தாவேகா ஆட்சியில? 50 நாளே இந்த பாடுனா இனி இந்த 5 வருஷத்துக்கு நாங்க எப்படி தாங்க போறோம்னு நினைக்கும் போதுதான் வேதனையா இருக்கு. உண்மையிலேயே பல பேர் வீட்டுல கரண்ட் இல்லைன்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இப்ப நம்ம பேசிட்டு கூடிய இந்த நேரத்துல கூட கரண்ட் போனாலும் ஆச்சரியப்படுறது இல்லை. அப்படிப்பட்ட ஒரு நிலையில தான் இன்னைக்கு தமிழ்நாடு இருக்கு. ஆனா நீங்க இதுக்கு அது பரவாயில்ல. சொல்லப்போனா அதான் தாவேகா ஆட்சி வந்ததுல திமுக ஆட்சி எவ்வளவோ நல்லா ஆட்சிதான் தோணுது. திமுக ஆட்சி நமக்கு என்ன தோணுச்சு? திமுக ஆட்சியில அதிமுக எவ்வளவு, இப்ப திமுக ஆட்சியில அதிமுக ஆட்சி சிறந்தாட்சி தோணும், தாவேகா ஆட்சியில திமுக ஆட்சி எவ்வளவு சிறந்தாட்சி தோன்ற அளவுக்கு கொடுங்கோன்மையா இவங்க செயல்பட்டு இருக்காங்க. அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. மக்கள் கஷ்டம், மக்கள் நம்பி ஓட்டு போட்டீங்க, அனுபவிச்சுதானே ஆகணும்.
ஓகே சார். இதை தொடர்ந்து மாண்புமிகு மரியாதைக்குரிய வன்னியரசு அவர்கள் சமீபத்தில் ஒரு மேடையில் பேசும்போது ஒரு விஷயத்தை வந்து பதிவு பண்ணுறது, ஈழத்தமிழருக்காக ரொம்பவே காட்டமாக போராடிய திருமாவளவன் மீது அவதூறு பரப்புனாங்க, தமிழ் தேசியம் பேசிக்கிட்டு இப்போ என்னன்னா திமுக கூட சேர்ந்து பொது வேட்பாளராக நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சீமான் அவர்களை குறிப்பிட்டு எந்தவித ஆதாரமுள்ள குற்றச்சாட்டு, ஆதாரமற்ற குற்றச்சாட்டை வச்சு பேசியிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க அவர்கள் இந்த பேச்சுக்களை? சமூக நீதித்துறை அமைச்சர் வன்னியரசு அவர்கள் வந்து ஈழத்தமிழுக்காக நாங்க போராடணுங்கிறாங்க. சரி போராடணுங்கிறீங்க, தமிழ் தேசியம் பேசிக்கிட்டு திமுகவோட சேர்ந்துறாங்கிறீங்க. அப்ப நீங்களும் தமிழ் தேசியம் தானே பேசிட்டு இருந்தீங்க, நீங்க ஏன் திமுகவோட சேர்ந்துட்டீங்க? இனத்துரோகம் பண்ணீங்களா? இனத்துரோகம் செஞ்ச திமுகவோட, இனத்துரோகம் செஞ்ச காங்கிரஸோட தானே இவங்களால செஞ்சிருந்தீங்க. இப்ப அதுக்கு பேர் என்ன? ஒத்துக்கிறீங்க இப்ப என்ன? நம்ம ஒன்றும் கூட்டணி எல்லாம் ஒன்றும் சேரல. ஒரு திருமண நிகழ்ச்சியில சீமான் அவர்கள் ஸ்டாலின் அவர்களை எதிர்த்து சந்திக்கிறாங்க. அவர் ஒரு கட்சி தலைவர், இவர் ஒரு கட்சி தலைவர், 2 பேரும் ஒரு இருக்கையில் அமர்றாங்க, அவ்வளவுதான். மற்றபடி பெரிய ஐயோ சேர்ந்துட்டாங்க பொது வேட்பாளர் நாங்க சொன்னோமா? இல்ல திமுக தரப்பு இருந்து அறிக்கை விட்டாங்களா? ஒரு தேர்தல்ல போட்டிடுறாங்க அப்படின்னா எல்லா கட்சியும் போட்டிடும், சில கட்சி பின்வாங்க. குறிப்பா இடைத்தேர்தலை பொறுத்த வரைக்கும் இப்ப கடந்த ஈரோடு கிளை இடைத்தேர்தல்ல வேற எந்த கட்சியும் போட்டியில, திமுகவும் நாம் தமிழர் கட்சி மட்டும் தான் போட்டிடுச்சு. பாஜக போட்டி இல்ல, அதிமுக போட்டி இல்ல, தாவேக்காவே போட்டி இல்ல. தாவேக்கா கட்சி ஆரம்பிச்சாங்க. அப்ப இவங்க பொது வேட்பாளராக அதான் அந்த இடத்துல வந்து அதிமுக கூட நோட்டாக்கு வாக்களிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். ஈரோடு சொல்லிருக்கலாம், ஆனா போட்டியிடல. அப்ப தாவேக்கா தான் போட்டியிடல. தாவேக்கா போட்டியிடல நாம் தமிழ்ச்சி ஆதரவு கொடுத்தாங்களா? பொது வேட்பாளரை போட்டோம் அப்படின்னு பாஜகவும் தாவேக்கா சேர்ந்து ஆதரிச்சாங்க. அது அப்படி கிடையாது. ஒரு திருமண நிகழ்ச்சியை சந்திச்சு பக்கத்துல பக்கத்துல உட்காராங்கிறதுக்காகவே அப்படி பார்த்தா நீங்களும் தான் சீமான சந்திக்கிறீங்க. திருமண நிகழ்ச்சி மற்ற நிகழ்ச்சி எல்லாம் சீமான பார்த்தா வன்னியரசு பம்மீர் பாப்பல அப்படியே அண்ணா பாப்பல. அப்ப அதுக்கு பேர் என்ன? இது தனி மனித மாண்பு, அது வேற. ஆனா வந்து பொது வேட்பாளர் எடுத்து போறாங்க, திமுக சேர்ந்துட்டு நீங்க தமிழ் தேசியம் பேசுங்க. நீங்க உங்களால தமிழ் தேசியம் பேசிட்டு தானே தமிழ் தேசியம் பேசதான் சொன்னீங்க. இப்ப சமீபத்துல கூட தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு போடுறீங்களே, தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு சமீபத்துல ஒரு போட்டீங்கல்ல, எதுக்கு போட்டீங்க? விசிகா தமிழ் தேசிய எழுச்சியை வந்து விஜய் கொண்டு வந்துட்டாரா? சரி, விஜயோட நீங்க இன்னைக்கு அமைச்சரா இருக்கீங்க, அதுக்கு காரணம் முதல்ல யாரு? திமுக கூட்டுல நீங்க இருந்தீங்க, திமுகவுடைய வாக்குகளை வாங்கி நீங்க ஜெயிச்சீங்க. அப்ப யாரு காரணம்? திமுக காரணம். திமுகவோட நின்று ஜெயிச்சுட்டு இன்னைக்கு நீங்க இப்ப திமுகவோட சேர்ந்து கிட்ட உட்கார்ந்தாலே நீங்க அவங்களோட சேர்ந்து நீங்க தமிழ் தேசியம் பேசலாமா கேட்கிறோம். நீங்க அவங்களோட சேர்ந்து தான் ஜெயிச்சீங்க. நீங்க அவங்களோட சேர்ந்து ஜெயிச்சுட்டு வந்தா நீங்க அமைச்சரவையில பங்கெடுத்துட்டு தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு போடுறீங்க. வெக்கமே இருக்காது உங்களுக்கு? என்ன நிலைப்பாடு இருக்கீங்களா திமுக? சரி மன்னிக்கணும், விசிகா திமுக விசிகா வேற பெரிய வேறுபாடுலாம் இருக்காது. புரியுது. ஏன்னா நம்ம என்னன்னு சொல்ல வருதுன்னா திமுக மீது வேறுபாடுலாம் இருக்காது. அதுவும் துரோகம், இதுவும் துரோகம். திமுக இனத்துரோகம் பண்ணுச்சு, இனத்துரோகனோட இவங்க சேர்ந்து இருந்து இப்ப அந்த கட்சிக்கு இவங்க துரோகம் பண்ணிட்டாங்க. ஆபத்துல எல்லா இந்த கூட்டமே மொத்தத்துல துரோக கூட்டம். வேற என்ன மாறுபாடு உங்களுக்கு? முதல்ல தமிழ் தேசியம்னு பேசுறதுக்கு உங்களுக்கு தகுதி இருக்கா? தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு போட்டீங்களா, உங்களுக்கு தமிழ் தேசியம் பேசுறதுக்கு துளியாவது தகுதி இருக்கா? திருமாவர்கள் வந்து சொல்றாரு, நாங்க எவ்வளவு போராட்டம் தெரியுமா? இன்னைக்கெல்லாம் சும்மா பேசுறவங்க வந்து தமிழ் தேசியம் வரைங்கிறாங்க. நீங்க சமீபத்துல பேசுறவங்க வந்து இன்னைக்கு தமிழ் தேசியம் வரைக்கிறாங்க. நாங்க தான் உண்மையான தமிழ் தேசியவாதி, நான் தான் உண்மையான தமிழன், அதனாலதான் இப்படி இருக்கேன். கலரை வச்சு யாராவது தமிழ் கண்டுபிடிக்க முடியுமா? திரும்ப கண்டுபிடிப்பாப்ல. நான் இப்படி இருக்கேன், என்னோட கலர் இப்படி இருக்கு, அதனாலதான் இந்த கலர் இருக்கு. ஏன் வெள்ளையா இருந்தா தமிழன் கிடையாதா? உங்க கட்சியில இருக்க வெள்ளையா இருக்க தமிழனே கிடையாதா? மலையாளியா? பிரிட்டிஷ்காரனா? என்னப்பா வண்ணத்தை வச்சு எப்படி கண்டுபிடிக்க முடியும் சொல்றாரு. சரி, நீங்க தமிழ் தேசியம் பேசுறீங்க, இனத்துரோகம் செஞ்சு நீங்க வெளிப்படையா பேசுங்க. நான் விசிக காரங்கள்ட்ட வெளிப்படையா கேட்கறது, இனத்துரோகம் செஞ்ச கட்சி, ஈழத்தமிழர்களை கொண்டு குவிச்ச கட்சி, இங்க இருந்து ராணுவத்தை அனுப்பி ஈழத்தமிழர் கொத்து கொத்தா சாகுவதற்கு காரணமா இருந்தது யாரு? மத்திய அரசாங்கம் யாரு? காங்கிரஸ். அந்த இனத்துரோகம் செஞ்ச கட்சியோட ஏன் கூட்டணி வச்சு இவ்வளவு இருந்தீங்க? பாஜக சனாதன சக்தினா உன்னுடைய இனத்தை கொன்று குவிச்ச காங்கிரஸ் கட்சியோட சேர்ந்து ஒரே அதிகார அந்த சுவைச்சிங்களே, அதிகாரங்கிற அந்த சாப்பாடை சுவைச்சு தின்னீங்களே, அதுக்கு பேர் என்ன? அதுக்கு பேர் இனத்துரோகம் இல்லையா? திமுக இருக்கும்போது தின்னீங்க, இன்னைக்கு அதே தானே செஞ்சுட்டு இருக்கீங்க. இதுக்கு பேர் தான் முழு இனத்துரோகம். நான் நினைக்கிறேன் அந்த இனப்படுகொலை இல்ல, இனப்படுகொலை நடக்கும்போது உங்க வீட்டுல இருக்கக்கூடிய உங்களுடைய உறவுகள் யாராச்சும் இங்க இருந்தாங்கன்னா, உங்க வீட்டுல இருக்கக்கூடிய இல்ல, ஆனா உங்க இனம் சார்ந்த அவங்க செத்தாங்களே, அது கூட உங்களுக்கு கண்ணில் வந்து நிக்கலையா? அதிகாரம் வந்தா போதுன்னு நினைச்சீங்கல்ல? முழுக்க அத்தனையும் துரோகமா செஞ்சுட்டு இன்னைக்கு வந்து புரட்சியாளர் மாதிரி பேசுறது. நாங்க வந்து அப்படி, நாங்க வந்து இப்படி, நாங்க வந்து உண்மையான தமிழ் தேசியவாதி. தமிழ் தேசியவாதி நீங்க இல்ல. முழுக்க உங்களுக்கு எல்லாம் துளியும் தகுதி கிடையாது. ராஜபக்சே போய் கையை கொடுத்துட்டு வந்து திருமாவளவன் சொன்னாரு, ராஜபக்சே என்னை பார்த்து சொன்னாரு ஃப்ரெண்ட்லியா, என்ன ஃப்ரெண்ட்லியா சொன்னாரு, தலைவர் மகன் பாலச்சந்திரன் நாங்க வந்து சாகும் போது நீங்க இருந்திருந்தீங்கன்னா நீங்களும் சேர்ந்து மேல போயிருப்பீங்க அப்படின்னு சொல்லி சிரிச்சாரா.
ஃப்ரெண்ட்லியா தானே சொல்லி சிரிச்சாரு அப்படின்னு சொல்லி அதை நகைச்சுவையா வந்து கடத்தினவர் ஒரு பேட்டியில உட்காந்து சொன்னவர் தான் திருமா. இதை யாராவது ஒரு தமிழன் கேட்டுட்டு இருப்பானா? ஃப்ரெண்ட்லியா ராஜபக்சே சொன்னாரா? சொன்னாரு, இதே வார்த்தையை திரும்ப பதிவு பண்ணாரு, ஃப்ரெண்ட்லியா சொன்னாரு அப்படின்னு. வெக்கம், கொஞ்சம் கூட வெக்கமானம் இல்லாம எப்படி நீங்க தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு போடுறீங்க துரோக கும்பலோட சேர்ந்துட்டு? காங்கிரஸ் யார் முழுக்க முழுக்க நீங்க எதிர்த்துக்கணுமா, எதிர்த்து பேசுனீங்களா இல்லையா? இப்ப எதுக்கு போய் சேர்த்தீங்க? அப்ப நீங்க உங்களுக்கு துளியும் கிடையாது, தமிழ் தேசிய பேசுறதுக்கான துளி தகுதி கிடையாது, மாநில உரிமை பேசுறதுக்கு துளியும் தகுதி கிடையாது. காவேரி பிரச்சனை விசிகாவோட நிலைப்பாடு என்ன கேளுங்க. இப்ப போய் திமுக ஆட்சியில் இருக்கும்போது என்ன சொன்னாங்க? தமிழ்நாட்டுல நாங்க தண்ணி வேணும்னு போராடுவோம், கர்நாடகாவில் இருக்கக்கூடிய விசிகா அந்த மக்களுடைய நலனை எதுக்கு அக்கறை கொண்டு அங்க என்ன போராடினாங்க? தண்ணி வேணாலும் போராடுவாங்களாம். ஒரே கட்சிக்கு எப்படி ரெண்டு நிலைப்பாடு இருக்கும்? விசிகாக்கு இருக்கும். எதுலையுமே வந்து ஒரு கூறான நிலைப்பாடு இல்லாத ஒரு கட்சி தான் விசிகா. எதுக்கு கட்சி வச்சிருக்காங்கன்னு தெரியல. அது இவ்வளவு பேர் நம்பிட்டு இருக்காங்க, வாக்கு செலுத்துறாங்க, அதுக்கு அங்கீகாரம் கொடுக்குறாங்கன்னா எப்ப தமிழர்கள் அந்த அளவுக்கான மோசமா போயிட்டோம், கொஞ்சம் புரிஞ்சுக்குங்கப்பா. எப்படிப்பட்ட கட்சி தான் நடத்திட்டு இருக்காங்க. அதிர்ச்சி, அது எல்லாருக்குமே அதிர்ச்சி தான். அந்த விதத்தில் தான் அடுத்த கேள்வி வைக்கலான்னு வந்தேன். மதச்சார்பின்மைக்கு எதிரான வந்தே மாதரம் பாடல் அரசு நிகழ்வு அனைத்திலும் வந்து கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இதை குறித்து முதல்வர் அவர்கள் எதுவுமே பேசல. சீமான் அவர்களும் இதை கண்டிச்சு அறிக்கை வெளியிட்டிருக்காரு. எப்படி பாக்குறீங்க இந்த விடயத்தை? தமிழ் தாய் வாழ்த்து இருக்கும் போது மற்றதுக்கு தேவையில்லாம தூக்கிட்டு வந்திருக்கீங்க தெரியல, ஒன்றும் புரியல. ஏன்னா தமிழ் தாய் வாழ்த்து தொடர்ச்சியா 3 நிகழ்ச்சிகள்ல புறக்கணிக்கப்படுது. அதை பத்தி சிஎம் சார் எதுவுமே பேசல. இதுக்கு மட்டும் கட்டாயம் வாங்குறீங்களா? எப்படி இப்ப தமிழ் தாய் வாழ்த்து கட்டாயமாக்கப்பட்டிருக்கு? இருங்க, முதல்ல அப்ப நீங்க பேசவே இல்லையே. தமிழ் தாய் வாழ்த்து முதல்ல பாடுறீங்களா? அது அவசியம் இல்லைங்க. அப்படி உங்களுக்கு கண்டன அறிக்கை எதுவும் வெளியிட்டீங்களா? கண்டிச்சு பேசுனீங்களா? பதவி ஏற்கும் போது இல்ல, சரி, அது எதிர்த்து வந்துச்சு. அடுத்தடுத்த நிகழ்ச்சிகள்ல அடுத்தடுத்த அமைச்சர்கள் பதவி ஏற்கும் போது அடுத்தடுத்த நிகழ்ச்சி தொடர்ச்சியா தமிழ் தாய் வாழ்த்து புறக்கணிக்கிறாங்களே, அதை பத்தி சிஎம் சார் பேசுறது ஏதாவது உண்டா? சரி, என்னங்கிறேன், இதுக்கு அந்த ஆட்சிக்கு வந்த பிறகு உங்க கொள்கை எதிரி பத்தி எதெல்லாம் பேசுனீங்களா? இல்ல, பேச மாட்டோம்ல. இல்ல, ஆட்சி முன்னாடியும் பேசலையே. அரசியலுக்கு முன்னாடி பேசல, கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் வாயை திறக்கல. அங்க சிபிஐ விசாரணைக்கு போன அப்புறம் அதான் வாயை திறக்கல. நீங்க இந்த அந்த சம்பவம் கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் பேசவே கிடையாதுன்னு அந்த ஃப்ளோல போட்டு அது சொன்னாச்சு. கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் வாயை திறக்கல. சட்டமன்றத்தில் நீங்க கொள்கை எதிரி பத்தி என்ன பேசுனீங்க? உங்க கொள்கை எதிரி பாஜக என்ன சட்டத்திட்டங்களை கொண்டு வந்தாலும் கையெழுத்து போட்டு கமெண்ட் இணக்கமா போகணும், எதிர்க்க கூடாது எல்லாத்தையும் அப்படின்னு. எதிர்க்க கூடாதுன்னா எதுக்கு நீங்க கொள்கை எதிரி சொன்னீங்க? கொள்கை எதிரியை நீங்க எதிர்த்து நீங்க தாவேக்கு ஆட்சிக்கு வந்துருக்குது, கொள்கை எதிரி எதிர்த்து நீங்க பண்ண விஷயம் என்ன? எதுவும் இல்ல, எதுவுமே கிடையாது. பேசவே மாட்டாங்க. இவங்களுக்கு வந்து இப்ப திமுகங்கிற ஒரு கட்சி வந்து நீங்க உடஞ்சு போய் நிக்குது. அந்த பெரிய கட்டமைப்பு அப்படியே உடச்சு விஜய் உடச்சு மருந்து இல்ல. ஆனா முடிஞ்சு போன கட்சியுமே உங்களுக்கு எதிரியா கட்டமைச்சு டம்மியா வச்சிருக்க பத்தி நினைக்கிறீங்க பாத்தீங்களா? இதைத்தான் இந்த அரசியல் தான் நம்ம மக்கள் நாங்க அமல்படுத்துறோம். இதை தொடர்ந்து இப்போ சமீபத்தில் விஜய் அவர்கள் அமைச்சரவை கூட்டம் வந்து வச்சிருந்தார். இன்று நம்ம பேசிட்டு இருக்க தருவாயில ஊழல் செய்தால் அமைச்சர்னு கூட பார்க்க மாட்டேன், உடனடியாக தூக்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் சொன்னதா ஒரு செய்தி வந்து வெளியாகிருக்கு. எப்படி பாக்குறீங்க உங்க கட்சி சார்பா? பார்த்து தானே இருக்கும், பார்த்துட்டே இருக்க வேண்டியது. நம்ம ஊழல் செய்தால் தூக்கிடுவோம் அப்படி பார்த்தா ஏற்கனவே ஊழல் செஞ்சு ஊழல் குற்றவாளியாக இருக்கக்கூடிய நபர்களை தான் அதிமுக நீங்க தூக்கிருக்கீங்க. அவர் சொல்லி உங்களுக்கு புரியலையா? அவங்களுக்கு ஊழல் செஞ்சா தூக்கிடுவோம் எப்படி? மற்ற கட்சியில ஊழல் செஞ்சீங்களா? உங்களை தூக்கிடுவோம். இதுதான் தூக்கிடுவோம். கட்சி விட்டு தூக்குறது பதவி தூக்குறது கிடையாது. மற்ற கட்சியில திமுக அதிமுக ஊழல் செஞ்சியா, இல்ல ஊழல் பண்றியா, சரி வந்துருக்கிட்டு இங்கிட்டு வந்து பண்ணு. நமக்கு ஆதரவு விஜய் என்ன நிலைப்பாடுல போயிட்டு இருக்காருன்னா, நம்ம சிஎம் சார் நமக்கு வந்து எதிரியே இருக்கக்கூடாது, எதிரிகள் இருந்தா தானே நமக்கு வந்து பிற்காலத்த பிரச்சனை. அவங்க அமைச்சர் யார் வேணா இருந்து போலாம், அதிகாரத்தில் எவ்வளவு பங்கெடுத்து போயிருங்க, அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. சிஎம் நானா இருக்கும், முதலமைச்சருங்கிற அந்த கையெழுத்து போற ஆள் நானா இருக்கும், அந்த முதலமைச்சர் நாற்காலி நான் தான் பார்த்துக்கணும் அப்படிங்கிற மனநிலைக்கு விட்டாரு. எதிர்கட்சியில இல்லாம எல்லாத்தையும் விலை கொடுத்து வாங்கிட்டா, விலை கொடுத்தா எதுக்கு புரட்சி பண்ண போறீங்களா? மக்களுக்கு சேவை செய்ய போறீங்களா? ஊழல் குற்றவாளினா எதுக்கு நீங்க போய் நீங்க தாவேக்கால சொல்றீங்க? சரி, ஊழல் குற்றவாளி இவளால அவங்க என்ன பேசிட்டு இருந்தாரு விஜய் அவர்கள்? இது தீய சக்தி, ஒரு ஊழல் சக்தினாரு. ஊழல் சக்தியில இருந்து ஆட்களை எதுக்கு சேர்க்கிறீங்க? ஊழல் செஞ்ச விட மாட்டேன்னீங்கல்ல, அந்த ஊழல் கட்சியில தானே உங்க கட்சிக்கு வராங்க, எதுக்கு சேர்க்கிறீங்க? நானு நல்லவரா வந்து சேர்றவங்களா நல்லவங்களா? யோகி செய்யாமலா? இந்த 2 விஜயபாஸ்கர்ஸும் நல்லவங்களா? சொல்லுங்க. நல்லவங்க இவங்க மாதிரி நல்லவங்க கிடையாது, பேசுங்க பார்ப்போம். அண்ணன் நம்ம கட்சிக்கு வந்திருக்காப்ல, இவர் மாதிரி அப்பல் கட்டுறவங்க இந்த உலகத்திலே கிடையாது.
இல்ல உங்க கட்சியில முன்னாடி பயணிச்ச ஒருவர் வந்து சமீபத்தில் பேசும்போது பார்த்துருப்பீங்க நீங்க. நாங்க வந்து வாஷிங் மிஷின் அப்படின்னு ஓப்பனா பேசுறாரு. இதெல்லாம் வெக்கக்கேடு. அதான் பாத்துங்க, காரி துப்பிக்கணும். இதெல்லாம் அவங்களே கண்ணாடி பார்த்து காரி துப்பிக்கணும். ஏன்னா அது தெரிஞ்சு போச்சு. அந்த திமுக அதிமுக சேர்ந்த ஒரு கரப்ஷன், விஜய் சொல்ற மாதிரி, விஜய் அவர்கள் சொல்ற மாதிரி பார்த்தா கரப்ஷன் கபடதாரிகள் எல்லாம் சேர்ந்த ஒரு கட்சியாக தான் நீங்க தாவேக்கா இருக்குங்கிறத மறுக்க முடியாது. ஏன்னா நீங்க தான் சொன்னீங்க கரப்ஷன் கபடதாரிகள். யார சொன்னீங்க? இது வரைக்கும் ஆண்டு கொண்டு தான் இந்த ஆட்சியாளர், இது வரைக்கும் ஆட்சி இருந்தவங்க பார்த்தா கரப்ஷன் கபடதாரிகள் நீங்க. அப்ப அதே இது வரைக்கும் ஆட்சி செய்தவர்களை நீங்க வந்து உங்க கட்சி சேர்த்துக்கிட்டா உங்களுக்கு பேர் என்ன? உங்க கட்சிக்கு பேர் என்ன? இப்ப தாவேக்கால எவ்வளவு இல்லையா? சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்கல்ல, 107 பேர் இருக்காங்கல்ல, 107 106 இருக்காங்களா? அவங்கள வச்சு நீங்க ஆட்சி நடத்த தானே? அவங்களுக்கு இந்த நிர்வாகத்தை கொடுக்க தானே? உங்க கட்சியில் இருக்கக்கூடிய போஸ்ட் ஒட்டின பிளாக் டிக்கெட் வித்த நபர்களா இருக்காங்கல்ல, அவங்களுக்கு நீங்க நிர்வாகத்தை கொடுங்க. அவங்ககிட்ட கொடுக்காம புதுசா சேர்க்கிற நிர்வாகத்தை கொடுக்குது. தாவேக்கால இப்ப உட்கட்சி பிரச்சனை வெடிக்குது. நாங்க இத்தனை வருஷம் போஸ்ட் ஒட்டினோம், பிளாக் டிக்கெட் வித்தோம், பிளெக்ஸ் ஊட்டிருக்கோம், நாங்க எவ்வளவு பண்ணிருக்கோம், தளபதி தலைவர் தெருத்துருவா தெரிஞ்சிருக்கோம். அந்த உழைச்ச 4 பேருக்கு மட்டும் நீங்க பதவி கொடுத்துட்டு கீழே இருக்கக்கூடிய எல்லாத்தையும் காலி பண்ணி விடுறீங்களே. அதிமுக வரக்கூடிய வந்து பவர் எடுக்கிறான், அமமுக வரக்கூடிய பவர் எடுக்கிறான், பாஜக புதுசா சேரக்கூடிய பவர் எடுக்கிறான், நாம் தமிழர் கட்சியிலிருந்து வரக்கூடிய பவர் எடுக்கிறான். புதுசா சேருவாங்கல்ல, அந்த மாதிரி மற்ற கட்சிகள் இருந்து வரக்கூடியவர்களுக்கு நீங்க முக்கிய பொறுப்பு கொடுக்குறீங்க. எங்களெல்லாம் தட்டி விடக்கூடிய வேலையை வந்து பாக்குறீங்களா அப்படின்னு பொங்குறாங்க களத்துல. கூடிய சீக்கிரம் உட்கட்சி பிரச்சனை நீங்க பாப்பீங்க. அவ்வளவு வெளியே பேசுவாங்க. இன்னைக்கு ஆளுங்கட்சியா இருக்கிற ஒரே கருத்துக்காக எவனும் பேசாம இருக்கான். ஏன்னா ஆளுங்கட்சி எப்படியாவது ஒரு கிளைச்சலா இருந்தா கூட தேர்தல் சமயத்துல நம்ம நிறைய கமிஷனை போடலாங்கிறதுக்காக அமைதியா தவிர மற்றபடி கூடிய சீக்கிரம் வெடிச்சு வெளியே வரும் பாப்பீங்க. இறுதியா ஒரே ஒரு கேள்விதான் சார். நாம் தமிழரை சுற்றி பல விஷயங்கள் கட்டமைக்கப்படுது. குறிப்பா அந்த பொது வேட்பாளர் இஷ்யூவே வச்சு பேசுவோமே. சீமான் அவர்கள் மௌனம் காக்கிறார், எந்தவித பதிலும் அளிக்காம இருக்காரு. ஆனா சீமான் அவர்கள் வாய் திறந்து பேசிட்டா இந்த சர்ச்சைக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வச்ச மாதிரி இருக்கும். ஆனா அவர் வாய் திறக்காம இருக்காரு. என்ன காரணம் நினைக்கிறீங்க? இல்ல பொது வேட்பாளர் கிடையாது சொல்லிட்டாங்க. அண்ணா வந்து சொல்லிட்டாங்க. எப்படின்னா தகவல் தொழில்நுட்ப பாசறை, அதாவது நம்ம நாம் தமிழ் கட்சியுடைய ஒரு நிகழ்ச்சி, ஊடக சந்திப்பு மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடந்துச்சு. சமூக ஊடக ஆளுமைகளுக்கான அந்த கூட்டத்துல ஆனால் சீமான் அவர்கள் எங்கிட்ட சொன்னாங்க. எங்கிட்ட சொன்ன விஷயத்தை அப்படி பதிவு பண்றோம். பொது வேட்பாளர் சொல்றாங்க, நாங்க யாருக்கும் பொது வேட்பாளர் கிடையாது, நாங்க பொதுமக்களுடைய வேட்பாளர் தாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு சீமான் அவர்கள் சொன்னாங்க. பொது வேட்பாளர் திமுக அதிமுக எங்களை எப்படி வெற்றி பெற வைப்பாங்க நினைக்கிறீங்க நீங்க? அவங்க சீமான ஜெயிச்சு உள்ள போனாங்கன்னா இவங்களுக்கு தான் பிரச்சனை. உதயநிதி வந்து கேள்வி கேட்க மாட்டாரா? தம்பி நல்ல தம்பி அறியப்பா, என்னை பொது வேட்பாளர் பண்ணிட்டு கேள்வி கேட்க மாட்டேங்குவாரா? பொது வேட்பாளர் நிக்கணும்னா நாங்க கூட்டணியே வச்சிருவோமே. எங்களுக்கு கூட்டு தானே இருக்காங்க, கூட்டணிக்கு தெரியாதா? வெற்றி தான் முக்கியம் அப்படின்னா நாங்க கூட்டணி வச்சு நிக்க வைப்போம். ஆனா எப்படிப்பட்ட வெற்றியா இருக்கணும் அப்படிங்கறதா நம்ம சீமானுடைய நோக்கம். அதனாலதான் யாருடைய கூட்டணி போகாம சமரசம் செய்யாம நேர்மையா நின்னாலும் மக்கள் வாக்கு செலுத்துவாங்க, நம்ம வெற்றி பெற முடியும் அப்படிங்கறதுக்காக உழைச்சிட்டு இருக்காங்க. நம்ம இந்த பொது வேட்பாளர் ஒரு கருத்துருவாகம் தான். என்ன செய்யுதுன்னா தாவ கேட்கறவங்க செய்தி போடுறது. இவங்க வந்து பொது வேட்பாளர் சீமான் அவர்கள் பொது வேட்பாளர் அப்படின்னு சொல்லி ஒரு கருத்துருவாகத்தை உருவாக்கி நம்ம திமுக உடைய ஒரு ஆளு அப்படிங்கிற மாதிரி காட்டிவிட்டு நமக்கு எதிரான, அதாவது திமுக எதிரான வாக்குகளை அப்படியே அறுவடை பண்றது. இப்ப திமுக எதிரான வாக்குகள் தான் நாம் தமிழ் கட்சி கொடுக்கும், அதிமுக எதிரான வாக்குகள் தான் நாம் தமிழ் கட்சி கொடுக்கும். அந்த வாக்கு அவங்க திருப்புறது. இந்த வேலையை தான் தாவக பண்ணிட்டு இருக்கு. இந்த பொது வேட்பாளர்னு தெளிவா சொல்றோம். பொது வேட்பாளர் கிடையாது, நாங்க பொதுமக்களுடைய வேட்பாளர் சீமான் அவர்கள். பல்லர் கேள்வி தெளிவாக நேரத்துக்கு நன்றி. ரொம்ப நன்றி மகிழ்ச்சி.